அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 21, 2024 தை 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. நீயாக இருந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரச்சனைகளின் மீது மட்டுமே உங்கள் கவனத்தை செலுத்தாமல் தீர்வுகளின் மீது கவனத்தை செலுத்துங்கள். எப்பொழுதும் தடைகளை பற்றியே நினைத்து கொண்டிருக்காமல் தடைகளை உடைப்பதற்கான வழிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் என்று நம்மையெல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு பற்பல பலன்களை அள்ளி அள்ளி தரும் அப்படிங்கிறத மனதில் வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவோடு நீங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து பயிற்சிகளுக்கு முன்பாக நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவோம். நீங்கள் நினைவோடு செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அருகில் குடிநீர் இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உறுதி செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்களிடம் தண்ணீர் இப்பொழுது அருகில் இருக்கிறதா என்பதை எனக்கு தட்டச்சில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பதிவிடலாம். இவ்வாறாக இந்த நினைவூட்டல்களில் நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். அவ்வாறாக இன்றைக்கி சில பல நினைவூட்டல்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் புதனும் சனியும் ஆண்கள், செவ்வாயும் வெள்ளி பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் நாம் தூங்கச் செல்லும் பொழுது தொப்புளில் எண்ணெய் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் விடிகாலையில் நாம் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கொப்பளித்தல் செய்தல் வேண்டும். உணவில் கவனம் இருக்க வேண்டும். உணவில் நித்தம் கீரை இருக்க வேண்டும், பழங்கள் இருக்க வேண்டும், காய்கறிகள் இருக்க வேண்டும், பருப்பு வகைகள் இருக்க வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய உணவில் கவனம் வைத்திருக்க வேண்டும். உறக்கத்தில் கவனம் வைத்திருக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை மணி நேரம் உறங்குகிறோம் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். அது கணக்கில் இருக்க வேண்டும். நம்ம 8 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் 12 மணிக்கு இரவில் தூங்கி காலையில் 8 மணிக்கு எழுந்தால் 8 மணி நேரம் தூங்குகிறோம்னு அது அல்ல. இரவில் தூங்கணும். விடிகாலையில் 5 மணிக்கு மேலே சூரிய உதயம் அப்படின்னு ஒன்று ரெடியானதுக்கப்புறம் நம்ம தூங்குவது அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போது இரவில் தூங்க வேண்டும். பொழுது சாய்ந்ததுக்கு பிறகு நீங்கள் இரவு மாலை பொழுதில் 8 மணிக்கு மேலாக, இரவு 8 மணிக்கு மேலாக, விடிகாலை 4லிருந்து 5 மணிக்குள்ளாக நீங்கள் தூங்கி எழக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இவ்வாறாக உணவில் மட்டும் நாம் கவனம் செலுத்தாமல் நமது உறக்கத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய நீர் எவ்வளவு பருகுகிறோம் என்பதை கணக்கில் வைத்திருக்க வேண்டும். தாகத்திற்கேற்ற நீரை பருகிக் கொள்கிறோமா நித்தம் அப்படிங்கிறதையும், சிறுநீரில் அதன் நிறத்தின் மாற்றத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை உங்களை மாற்றி நீங்கள் செய்து கொள்வதற்கு தான் இந்த டைகர் கிளப் அப்படிங்கிறது நம்ம வடிவமைத்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அதை நம்ம டெய்லி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பழக்கங்கள் எல்லாம் நமக்கு சரியாக வந்துவிடும். நம்ம தேவையற்ற உணவுகளை தேவையற்ற நேரத்தில் தேவையில்லாமல் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதே போல் பயிற்சிகளையும் நிறைய நேரங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பயிற்சிகள் அப்படின்னா வளைந்து நெளிந்து வியர்த்து விறுவிறுத்து இப்படி செய்தால்தான் பயிற்சி அப்படின்னா, அந்த பயிற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்வதில் சில பல சிக்கல்கள் ஏற்படும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா காலகட்டத்திலும் எல்லாராலும் செய்யக்கூடிய பயிற்சிகள். ஆக இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்தாலே போதும். நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் சரி, நம்மளுடைய மனதும் சரி, நம்மளுடைய உடலும் சரி இங்கே அற்புதமாக இயங்க ஆரம்பிக்கும். நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். நோய் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நம்மளுடைய பெரியவங்க பல்வேறு முறை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரோக்கியமாக இருப்பது தான் அழிவில்லாத செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை செல்வத்தோடு ஏன் ஒப்பிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு தான் சேகரித்து சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள், பணம், செல்வம் எப்பொழுது காணாமல் கரைந்து போகிறது அப்படின்னா, அவர்களுக்கு ஏதேனும் நோய் அது அதற்காக அதை தீர்ப்பதற்காக இந்த செல்வத்தை இழந்து விடுகிறார்கள். நாம் இந்த டைகர் கிளப் உருவாக்கியதன் நோக்கமே அதுதான். நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப் அப்படின்னாலே, ஹெல்த்னா ஆரோக்கியம், வெல்த்னா நம்மளுடைய பொருளாதாரம். எப்படி பொருளாதாரம் உயரும் அப்படின்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தினாலே உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். மீண்டும் நான் சொல்கிறேன், எல்லாருமே சேமிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் யார் அதை இழக்கிறார்கள் அப்படின்னா, ஒன்று மதியால் இழப்பவர்கள், மற்றொன்று விதியால் இழப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதியாளுக்கும் விதியாளுக்கும் அப்படின்னு பார்த்தா, விதியின் மீது நிறைய நேரங்களில் பழியை போட்டு விடுவார்கள். இந்த விதியில் நோயை எல்லாம் கொண்டு சேர்த்து விடுவார்கள். எல்லாமே மதியால் ஏற்படுவது தான். பணத்தை இழக்கிறார்கள், எங்கேயோ தொலைக்கிறார்கள், அல்லது நோயை வளர்த்து கொள்கிறார்கள்னா எல்லாமே இந்த மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு, புத்தி, மனம் இவைகள் கலந்த அந்த மதி இது கெட்டுவிட்டதுனால தான். நாம் இந்த டைகர் கிளப்பில் உருவாக்கியதும் சரி, அதனுடைய நோக்கமும் சரி, அதை அழைத்து செல்லக்கூடிய பாதையும் சரி, இந்த மனதை, இந்த புத்தியை, இந்த உடலை சமப்படுத்துதல் அப்படிங்கிறது, இது மூன்று செய்தால் தொடர்ச்சியான ஆரோக்கியம் கிடைக்கும், தொடர்ச்சியான பொருளாதாரம் உண்டாகும், இந்த உலகமே மாறும் அப்படின்னு நம்ம இதை போதிக்கிறோம். நிறைய பேர் மதியால் விதியின் மீது தான் பழிய போடுவாங்க. நேரமே இல்லை, எங்கள் சூழல் அப்படி, எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, விருந்தினர் வந்தாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் இப்படின்னு ஏதோ மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இவர்களுக்கு இருந்து விட்டது போல தான் அவங்க நடந்துக்குருவாங்க. ஆனால் மதியால் தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். ஸோ செல்வத்தை இழப்பது அப்படிங்கிறது, செல்வத்தை சேர்ப்பது எப்படி மதியால் அப்படின்னு சொல்கிறோமோ, 1% விதியால் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்.
அதுபோல் செல்வத்தை இழப்பதும் மதியால் 99%, விதியால் 1%ன்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போது இந்த மதியை நாம் பயன்படுத்தி நாம் நமது செல்வத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது முக்கியமாக நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது. இந்த ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு தான் இந்த டைகர் கிளப் 8 நடை பயிற்சி வகுப்பு, அதுவும் கட்டணமின்றி சேவையாக தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அமைப்பில் இணைந்து பயணிக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, புதிதாக நிறைய பேர் இது என்னென்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த டைகர் கிளப்பில் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். www.tigerclub.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கானது லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணலாம். அல்லது அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி டைகர் கிளப்பில் இணைஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் நித்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் தொடர் முயற்சியாக இந்த உடற்பயிற்சிகளை செய்து உங்கள் உள்ளத்தையும் சரி, உங்களுடைய உடலையும் சரி, அதில் வாழும் உயிரையும் சரி நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதை சொல்லி தொடர்ந்து நம்ம நடக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதேனும் ஒரு புராண கதை பார்ப்பது வழக்கம். அவ்வாறாக கடந்த சில வாரங்களாக ராமாயணத்தில் உள்ள நிறைய கிளை கதைகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அவ்வாறாக இன்னைக்கு ராமாயணத்திலிருந்து ஒரு புதிய கிளை கதை பார்க்க போகிறோம். வாருங்கள் ராமாயணத்துக்குள் நுழையலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ராமாயண கிளை கதையின் நாயகன் யார் அப்படின்னு கேட்டால், இந்த நாயகனை மொத்தத்திலேயே வால்மீகியும் சரி, கம்பரும் சரி ரொம்ப பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனால் ரத்தின சுருக்கமாக ஒரு சில இடங்களில் மட்டும் வந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய நாயகன் அப்படிங்கிறது இந்த கதையின் முடிவில் நமக்கு தெரியும். யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கதன். நீங்கள் தலைப்பில் பார்த்துருப்பீங்க, அங்கதன் பார்த்துருப்பீங்க. இந்த அங்கதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தம்பி அங்கதன் அப்படிங்கிற ஒரு பிரபலமான வாக்கு உண்டு. நிறைய நேரங்களில் நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் தம்பி அங்கதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அவன் தம்பி அங்கதன் அப்படின்னா, இந்திரன் வாலியாக பிறந்து வந்தாராம். வாலியை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், வாலியின் கதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம டைகர் கிளப்லையுமே வாலியை பற்றி கதை கூறியிருக்கிறோம். அந்த வாலி இந்திரன் அப்படின்னும், இந்திரனுக்கு ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பியின் பெயர் உபேந்திரன் அப்படின்னு நிச்சயமாக வரும் காலங்களில் நம்ம அந்த கதைகளையும் நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த இந்திரனின் தம்பி உபேந்திரன் தான் அங்கதனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி அங்கதன் அப்படிங்கிற அந்த வாக்கு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வாக்குடைய பொருள். ஸோ அங்கதனின் கதையை நம்ம கேட்க போகிறோம். அங்கதன் யார் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்திரன் வாலியாக பிறந்து உபேந்திரன் அப்படிங்கிறவர் அவருக்கு மகனாக பிறந்தார். அந்த உபேந்திரன் யாருன்னா இந்திரனுடைய தம்பி, அவன் தம்பி அங்கதன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் குழப்புறணும். சரி இருக்கட்டும். வாலியின் மகன்தான் அங்கதன். வாலி நமக்கு நன்றாக தெரியும். வாலியின் மனைவி தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாலிக்கும் தாராவுக்கும் பிறந்த மகன் தான் அங்கதன். ஏற்கனவே நான் சொன்னது போல் கதையில் நிச்சயமாக அங்கதனின் பங்கு அப்படிங்கிறது, அந்த கதாபாத்திரத்தின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறியது தான். ஆனாலும் ராமரிடம் பக்தி கொண்ட மற்ற கதாபாத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த கதாபாத்திரங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவானது அல்ல. சொல்லப்போனால் ராம பக்தி கொண்ட மற்ற கதாபாத்திரங்களை விட, ராமர் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி கொண்ட அத்தனை கதாபாத்திரங்களை விட அங்கதன் மிகவும் உயர்வானவன் அப்படிங்கிறத நம்ம அங்கதனுடைய பேச்சிலையும் செயல்லையுமே நம்ம நடவடிக்கைகள்லையுமே தெரிந்து கொள்ள முடியும். அது நிரூபிக்கவும் செய்யும். நம்ம கதையில் முழுமையாக அதை பார்க்க போகிறோம். ஸோ மற்றவர்கள் எந்த அளவுக்கு ராமர் மீது பக்தியோடு இருந்தார்களோ அவர்களை விட அங்கதன் உயர்வானவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போயிடும். அங்கதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருளாக நம்மளுடைய அகராதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. தோளணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோளில் அணியக்கூடிய ஒரு அணிகலன், தோளணி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு அவர் நிச்சயமாக தோளணியாக இருந்தவர் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம்.
சரி, நம்ம அங்கதனுடைய கதையை பார்க்க போகிறோம். அங்கதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்லையே சிறு வயதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் கம்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராவணனிடத்தில் அங்கதன் பேசும் பொழுது அந்த இடத்துல அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துக்கலாம், நம்ம நேரடியாகவே கதைக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் நேரடியாகவே கதைக்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். ராமருடைய அம்பு பட்டு கீழே விழுந்து கிடக்கும் வாளியை, இந்த காட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும். ராமரிடம் அம்பு பட்டு கீழே விழுந்து கிடக்கும் அந்த வாளியை தந்தையை பார்க்க தகவல் அறிந்து ஓடி வருகிறான் அங்கதன். அந்த காட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். அம்பு பட்டு எப்படி எய்வார், எத்தனை மரங்களை துளைத்து கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்படி அந்த சாய்ந்து கிடக்கக்கூடிய வாளியை தந்தையை பார்க்க தகவல் அறிந்து ஓடி வருகிறான் அங்கதன். எந்த காலத்திலும் சோர்வடையாத தந்தையை, எதற்கும் கலங்காத தந்தையை உயிர் போகும் நிலையில் கண்ட அங்கதன் உள்ளம் உடைந்தான். எந்த காலத்திலும் சோர்வே அடையாதவர் தான் வாலி. வாலியை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவருடைய பலம் எப்படி, எதிரியோட பலம் எப்படி இவருக்கு பலமாக மாறும் அப்படிங்கிறதும், அவர் எப்படி அந்த பாறை, இந்த மாதிரியான கதையை நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வாலியை சொல்லும்போது அதெல்லாம் நினைவூட்டும்படியாக இருக்கிறது. அப்படி எந்த காலத்திலும் சோர்வடையாத தந்தையை, எதற்கும் கலங்காத தந்தையை, எதை பற்றியுமே கலங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அந்த தந்தையை உயிர் போகிற நிலையில் அங்கதன் கண்டா எப்போ இருக்கும்? அவன் உள்ளமே உடைஞ்சிடுச்சு. மலர் படுக்கையில் கிடக்க வேண்டிய தந்தை மண்ணில் மரணப்படுக்கையில் கிடந்ததை கண்டதும் மனம் கலங்கினான் அங்கதன். அழத் தொடங்கிவிட்டான். மலர் படுக்கையில் படுக்க வேண்டிய ஒரு மகாராஜா அந்த வாலி, ஆனால் இன்னைக்கு மண்ணில் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பிள்ளையா அவன் பார்த்து அப்படி கண் கலங்கி மனமே கலங்கிடுச்சு. அப்பா அப்பா, இந்த பூமியில் யாருக்கும் மனதாலோ செயலாலோ ஒரு தீங்கு கூட செய்யாத அப்பா, நீ இப்போது துன்பத்தில் கிடக்கின்றாயே. அப்படியே அப்பாவை பார்த்து கதறான். இந்த பூமியில் நீ யாருக்கும் மனதால் கூட செயலால் கூட நீ ஒரு தீங்கு கூட செய்யலை, ஆனால் நீ இப்போது துன்பத்தில் கிடக்கின்றாய். அதுதான் போகட்டும், கொஞ்சம் கூட பயப்படாமல் உன்னை நோக்கியவனும் வந்துவிட்டானே, அவன் வலிமையை யாரால் சொல்ல முடியும்? அதெல்லாம் போட்டும், ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் உன்னை நோக்கி யமனும் வந்துட்டான் பார்த்தியா, அப்போது அவனோட வலிமையை யாரால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அந்த இடத்துல யமனை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த அளவுக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை, யமனே உன்னை கண்டால் பயப்படுவான்ங்கிற அளவுக்கு வாலி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நினைவூட்டி அவருடைய பக்தியை சொல்லி அழுத அங்கதன் அவருடைய தியாகத்தையும் சொல்லி அழுகிறான். அப்பா, நீ பார்க்கடலை கடைந்து வெளிப்பட்ட அமுதத்தை ஒரு துளி கூட நீ அருந்தாமல் அப்படியே தேவர்களுக்கு அளித்தாய். அதை வாங்கி உண்ட தேவர்கள் எல்லாம் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். ஆனால் அமுதம் கொடுத்த நீயோ மரணத்தை தழுவி மண்ணில் கிடக்கிறாயே. அப்படி அடுத்து பக்தியை தாண்டி அடுத்து தியாகத்தை சொல்கிறார். இந்த பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தது வாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு துளியை கூட நீ எடுத்துக்கிறல. நீ அதை எல்லாத்தையுமே இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தான் நீ அள்ளி கொடுத்த. அவங்க எல்லாம் நீ கொடுத்து வாங்கி உண்ட அந்த தேவர்கள் எல்லாம் இப்போது உயிருடன் இருக்கிறார்கள். ஆனால் அமுதத்தை கொடுத்த நீயோ மரணத்தை தழுவி இப்பொழுது மண்ணில் கிடைக்கிறாய் அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் தந்தை வாலி. அங்கதா, சிறு பிள்ளையைப் போல் அழாதே, நான் சொல்வதை கேள். அங்கதா, நீ அழாதப்பா, நீ சின்ன பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி அழாத, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. பிறவி நோய்க்கு மருந்தாகும் பரம்பொருளே, பிறவி நோய்க்கு மருந்தாகும் பரம்பொருளே இதோ எதிரில் ராமராக நிற்கின்றது, இவரை வணங்கு அப்படின்னு சொல்கிறார். வாலி ஏற்கனவே ராமரோட சண்டையிட்டது,
அந்த வாக்குவாதம் பண்ணதெல்லாம் நம்ம வந்து கதையில் கேட்டிருப்போம். இந்த இடத்துல அங்கதன்ட்ட சொல்கிறார், நீ குழந்தை மாதிரி அழுகாத, பிறவி நோய்க்கு மருந்தாகும் பரம்பொருள். ஒரு பிறவியில் இருக்குது, சில பேருக்கு விதியில் நோய் இருக்கும், அந்த நோய்க்குன்னு ஒரு மருந்து இருக்கும் பார்த்தியா, அந்த மருந்து வேறு ஒன்றுமே இல்லை, இந்த பிரபஞ்சம் தான், இந்த பரம்பொருள் தான். ஸோ அந்த பரம்பொருள் இப்போது ராமராக எதிரில் நிற்கின்றது, இவரை வணங்கு அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு ராமரை பற்றி மகனுக்கு சொன்ன வாலி மகனை பற்றி ராமருக்கு சொல்லத் தொடங்கினார். அங்கதன்ட்ட ராமரை சொல்லிட்டார், இவர் தான் பரம்பொருள், நம்ம எதிரில் நிற்கிறாரு அப்படின்ட்டு. ராமர்கிட்ட தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிறாரு. ராமா, என் மகனான இந்த அங்கதன் அரக்கர் கூட்டத்திற்கு நெருப்பை போன்றவன். யாருக்கு? அரக்கர் கூட்டத்துக்கு நெருப்பை போன்றவன், செயல்களின் தூய்மை கொண்டவன். இவனை உன் கையில் அடைக்கலமாக ஒப்புவிக்கிறேன். ராமா, இவன் வந்து அரக்கர்களுக்கு நெருப்பாக இருப்பான். ஸோ இவன் வந்து ரொம்ப தூய்மையானவன், சுத்தமானவன். அவனை இப்போ உன் கையில் அடைக்கலமாக ஒப்படைக்கிறேன். தந்தை சொன்ன சொல்லுக்கு மறுபேச்சு இல்லைங்க. தந்தையை கொன்றவர் ராமர். அந்த ராமரை வணங்கு அப்படின்னு தந்தை சொன்னதுக்கு அப்புறம் உடனடியாக மறுபேச்சின்றி ராமரின் காலில் விழுந்து வணங்கினான். கடுகளவு கூட மனதில் எண்ணத்தில் எந்த கோபமும் இல்லாமல் ராமனின் திருவடிகளை விழுந்து வணங்கினான். வணங்கிய அங்கதனிடம் ராமர் தன் உடைவாளை நீட்டுகிறார். நீ இதை பெற்றுக்கொள் அப்படின்னு. உடைவாள்னா வாள் வச்சிருப்பார் அல்லவா ராமர், அந்த மாதிரியான ஒரு வாளை அங்கதட்ட காலில் விழுந்து கும்பிடுவோமே, இதை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இந்த காட்சியை பார்த்தபடியே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாலியின் உயிர் பெறுகிறது. ஏன்? ராமர் உடைவாளை அங்கதனிடம் கொடுக்கிறார், கொடுத்து இதை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன அந்த காட்சியை பார்த்து வாலி மகிழ்ந்து அவர் விடைபெறுகிறார், உயிர் விடுகிறார். அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம இடைவேளைக்கு பின்னாடி பார்க்க போகிறோம். இடைவேளை அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. புதிதாக கதை கேட்பவர்களுக்கு என்ன இடைவேளையெல்லாம் உண்டான்னு நாங்கள் 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம். இந்த 8 நடை பயிற்சி 21 நிமிடங்கள் நடக்கும். ஸோ முதல் 21 இந்த வரை நம்ம கதையை கேட்டிருக்கோம். அடுத்த 21 மீண்டும் அடுத்த கதையை கேட்க போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் இடைவேளைன்னு சொல்லுவோம். இந்த இடைவேளை எதுக்கு அப்படின்னா, நடந்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்தி சற்று ஆசுவாசப்படுத்தி தண்ணீர் பருகணும், அதுக்காக தான். ஸோ நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதியை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து 2 வாய் பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் கடகட மடமடன்னு 1/2 லிட்டரு 1 லிட்டர்லாம் குடிச்சிடக்கூடாது. தண்ணீரை எப்போதுமே தாகத்திற்கு தான் நம்ம பயன்படுத்தணும், குடிக்கணும், அளவோடு குடிக்கணும், அதை ரசித்து ருசித்து குடிக்கணும். தண்ணீர் குடிப்பதை பற்றியெல்லாம் நிறைய நேரங்களில் சொல்லி தந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து புராண கதை கேட்டுக்கொண்டிருப்பதனால் நம்ம வந்து அதுக்கு நேரம் இல்லை. ஸோ தண்ணீர் பருகிட்டு நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவரை நம்மளுடைய டைகர் கிளப்பில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்ட புராண கதைகளில் உங்களை மிகவும் கவர்ந்த கதை எது? உங்களை மிகவும் கவர்ந்த கதை எது? அதை குறிப்பிட்டு ஏன் அப்படிங்கிறதையும் நீங்கள் விளக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு புராண கதை பிடித்திருக்கலாம், பிடித்திருந்தால் ஏன் பிடித்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் விளக்கலாம். ஸோ இதுவரை நீங்கள் கேட்ட டைகர் கிளப்பில் கேட்ட புராண கதைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பக்கூடிய புராண கதைகளில் எந்த கதை உங்களுக்கு மிகவும் உங்களை கவர்ந்தது அப்படிங்கிறதோ, அதை ஏன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கொண்டே நம்ம 8 நடையின் 2வது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது.
ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். புதிதாக கேட்பவர்கள் என்னெல்லாம் யோசிப்பீங்க? ஒன்றும் இல்லை, டைகர் கிளப் அப்படிங்கிறது ஒரு வாக்கிங் கிளப்பு. இந்த வாக்கிங் கிளப்பில் யார் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம். கட்டணம் எதுவும் கிடையாது. நித்தம் உங்கள் வீட்டுகளில் இருந்தே நீங்கள் மொட்டை மாடியில் 8 வரைந்து கொண்டு நடக்கணும். 42 நிமிடங்கள் நடக்கணும். நடந்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதங்கள் கிடைக்கும். நான் கடந்த 13 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறேன். டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். டைகர் ஃபேமிலி டீமில் இருக்கிறவங்க என்னோடு சேர்ந்து 5-6 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமே அளப்பரியாக நன்மைகள், அதாவது உடம்பு ஆரோக்கியத்தோடு மனம் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சியை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு இணங்க எனக்கு கிடைத்ததை எல்லோருக்கும் பகிர்ந்து அதை கட்டணமின்றி ஒரு சேவையாக பிரபஞ்சம் அறக்கட்டளையின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆக நீங்களும் இணைந்து நடப்பதற்கு நீங்கள் www.tigerclub.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் அல்லது நம்மளோட யூடியூப் சேனலில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை ஒரு கிஃப்டாக கூட நீங்கள் பரிசாக கொடுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பில் எல்லா வயதினரும், குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைய எல்லாருமே கலந்துக்கிட்டு நிறைய பலன்களை, இப்போது மூட்டு வலி அப்படின்னு நிறைய பெரியவங்களுக்கு ஏற்படும். 8 நடை பயிற்சி நடந்தால் மூட்டு வலி போகும். இதைத்தான் நிறைய பேர் புரளியாக மூட்டு வலி வரும்னு சொல்லி குழப்புறாங்க. நாங்கள் நிறைய பேரை இதுக்கு ஆதாரமாக சாட்சியாக வச்சுருக்கோம். இன்றைக்கி சம்மணம் விட்டு தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய 70 வயது சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறாங்க எங்களோட. ஸோ இந்த 8 நடை பயிற்சியை செய்வதற்கு இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, நம்ம புராண கதைக்குள்ளே போகலாம், அங்கதன் கதைக்குள்ளே போகலாம். வாலி மகிழ்வோடு அந்த காட்சியை பார்த்தார் அப்படின்னு சொன்னோம். ஏன் ராமர் உடைவாளை அங்கதனிடம் கொடுத்து இதை வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏன் வாலி இவ்வளவு சந்தோஷப்படணும் அப்படின்னா, வாலி தன்னுடைய மகனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன்னு ராமர்கிட்ட ஒப்படைச்சார். அப்போ ராமர்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் ராமர் அந்த மகனை எவ்வாறாக நடத்தப் போகிறார் என்பதை அந்த ஒற்றை செயல் காட்டிவிட்டது. உடைவாளை கொடுத்து இதை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கள், அதாவது மன்னர்கள் தங்களுடைய உடைவாளை பிறரிடம் கொடுக்க மாட்டார்கள். யாரிடம் அதை ஒப்படைப்பார்கள் அப்படின்னா, தங்களின் வாரிசுகளிடம் மட்டுமே அதை ஒப்படைப்பார்கள். தங்களின் பிள்ளைகளிடம் மட்டுமே அவர்கள் அதை ஒப்படைப்பார்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உடைவாளை இன்றைக்கி நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேடையில் வச்சு அரசியல்வாதிகள்லாம் வழங்குவதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய பொருள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய வாரிசாக உன்னை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அந்த என்னுடைய பதவியை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை ஒரு சூட்சமமாக செய்து காட்டுவாங்க. ஸோ இப்படி ஒரு காட்சியை வாலி பார்த்ததுக்கப்புறம் மகிழ்வோடு தானே அவர் செல்வார். அப்படி ராமர் தன்னுடைய பிள்ளையை தனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதோட அவர் சொர்க்கத்துக்கு சென்றுட்டார் அப்படின்ட்டும். அப்படியே நம்ம அங்கதன் கதைக்குள்ளே வந்துடலாம். இப்போது அங்கதனை ராமர் தன்னோடு இணைத்து கொள்கிறார். அப்போ இந்த வானரப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படை இலங்கையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி வானர்கள் படையோட அங்கதன், ஜாம்பவான், ஹனுமன் இவங்க எல்லாரும் போகிறாங்க. போகும்போது ஒரு பொய்கை கரை, அந்த பொய்கை கரையில் சற்று ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஜாம்பவான், ஹனுமன், அங்கதன் 3 பேரும் முடிவெடுத்து அந்த இடத்துல சற்று கண் அயர்ந்து தூங்குகிறார்கள். அந்த பொய்கை கரையில் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரக்கன் அந்த பக்கமாக வருகிறான். வந்தவன் விவரம் தெரியாமல் அங்கதனை போய் மார்பில் குத்துகிறான். அப்படியே ஒரு அரக்கன் வர்றான் அந்த சைடில் அவனுக்கு கை பறன்னு இருக்கும் போல். பார்த்துட்டு 3 பேர் படுத்துருக்குறாங்க. அதில் அங்கதனை பார்த்துட்டு இவனை என்னமாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி மார்பில் ஓங்கி ஒரு குத்து விடுகிறான். அங்கதன் அப்படியே தூக்கத்தில் யாரா என்னை குத்துனது அப்படிங்கிற மாதிரி முழிச்சு பார்க்குறார். முழிச்சு பார்த்துட்டு, என்னை அடித்த இந்த அரக்கன் தான் ராவணனோ அப்படின்னு நினச்சிறான். கொஞ்ச நேரம் அவன் டக்குன்னு அரக்கன்னா ராவணன் அப்படி. நான் இந்த கதை எல்லாமே வால்மீகி அல்லது கம்பர் எழுதியதைத்தான் கூறுகிறேனே ஒழிய
அவர்களின் பார்வையிலேயே தான் அதை தருகிறேனே ஒழிய என்னுடைய பார்வை கிடையாது. அப்போது ஒரு அரக்கனை பார்க்கவுமே இவன் ராவணனாக இருக்குமோ அப்படின்னு எழுந்த அங்கதன் ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். அந்த அடியின் வேகம் தாங்காத அரக்கன் இறந்து வீழ்ந்தான். இதைத்தான் இன்றைக்கி உள்ள சினிமாக்கள் எல்லாம் ஹீரோக்கள் செய்கிறாங்க போல். ஒரு அடி தான் யாரையாக இருந்தாலும் அப்படி சுற்றிக்கிட்டு சொல்லண்டுட்டு எங்கேயோ போய் விழுவதாக காட்சி காட்டுவாங்க அல்லவா. ஆனால் அங்கதன், அனுமன், ஜாம்பவான்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அப்படி அந்த கதையில் அங்கதன் ஓங்கி ஒரே அடி தான், அரக்கன் காளி. இப்போது இறந்து விழுந்த அரக்கனின் பெயர் துமிரன் அப்படின்னு ஜாம்பவான் அந்த இடத்துல அங்கதன்ட்ட சொல்கிறார். இவன் ராவணன் கிடையாது, இவன் பேர் துமிரன் அப்படின்னு. இதற்கு அப்புறம் அங்கதனை பற்றி எங்கே வரும் அப்படின்னா யுத்த காண்டத்துக்கு போயிடுவாங்க. யுத்த காண்டத்துடைய தொடக்கத்தில் விபீஷணன் சரணாகதி ஆயிரு அந்த வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கும் அல்லவா. இதுதான் யுத்த காண்டத்துடைய முதலாவதாக வரும். விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைவார். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை ஒப்படைப்பார். அந்த காட்சியெல்லாம் நம்மளுக்கு வரும். அது நம்ம இப்போ நம்ம அங்கதன் கதையை தானே பார்த்துக்கிட்டோம். இப்போது விபீஷணன் சொல்லுவார், ராவணன்ட்ட யாராவது தூது போகணும், நான் வந்துட்டேன், இப்படி நான் நல்லவர்கள் யாருங்கிறத தெரிஞ்சுட்டு வந்துட்டேன், ஆனாலும் ராவணனை கொஞ்சம் பேசி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூதுவனாக யாராவது போய் ஒரு அறிவுரை அல்லது ஒரு அறவுரை கூறணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அப்போ ராமர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, விபீஷணன் சொல்வது போல் ராவணனுக்கு நம்ம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து அதை யாரை அனுப்பலாம் அப்படின்னு எல்லாருமே உட்காந்து கூடி பேசுகிறாங்க. அப்போது எல்லோரும் பேசும் பொழுது ஆஞ்சநேயர், ஹனுமன் ஏற்கனவே அவர் தூது போயிட்டு வந்துட்டார். மறுபடியும் அவரை நம்ம அனுப்பணும்னு வச்சுக்கிறோங்களேன். அப்புறம் இவரை தவிர ஆளே இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தோன்றிடும். இன்னொன்று, இவர் போய் அங்கே நெருப்பு மூட்டியதும் நினைவுக்கு வரும். இவர் எவ்வளோ பெரிய கோபக்காரர் அப்படிங்கிறதும் வரும். அப்போ நம்ம வேறு யாரையாவது அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுத்து, சரி அப்போ நம்ம அங்கதனை அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் அங்கதனை நம்ம அனுப்பணும் அப்படின்னா, அங்கே உள்ள அரக்கர்கள் எவ்வளவு தான் அல்லல் விளைவித்தாலும் அவற்றை எதிர்கொண்டு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் திரும்பி வரும் ஆற்றல் கொண்டவன் அங்கதன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அதாவது அங்கே உள்ளவங்க என்னதான் அவருக்கு வம்பிழுத்தாலும் அல்லல் கொடுத்தாலும் அவற்றை எதிர்கொண்டு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் திரும்பி வரும் ஆற்றல் கொண்டவன் அங்கதன் அப்படின்னு ராமர் சொல்லும் பொழுது, நான் பார்க்குறேன் இந்த காட்சியில் ஹனுமன் என்ன பார்த்துருப்பார் ராமரை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த காட்சி சொல்லும்போது, ராமா என்னை ஏன் இப்படி குத்தி காட்டுறீங்க அப்படின்னு தோணி இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லுங்கள். ஆரிணி ஏகத்கார் அங்கதன் அமையும் ஒன்னார், வீரமே விளைப்பரேனும் தீதின்றி மீள வல்லான். ஆரிணி ஏகத்கார் யாரு? அங்கதன் அமையும் ஒன்னார். அங்கதனை நம்ம அனுப்பணும் அப்படின்னா வீரமே விளைப்பேரேனும், அங்கே சண்டை சச்சரவு எது நடந்தாலும் தீதின்றி மீள வல்லான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீண்டு வரக்கூடியவன் அப்படின்னு கம்பராமாயணத்தில் இந்த பாடல் வரும். ராவனிடம் தூது போய் பேசி திரும்பக்கூடியவன் அங்கதனே அப்படின்னு ராமர் முடிவு செய்த பின்பு யார் மறுக்க முடியும்? அங்கதனுக்கு ஒரே குசி. அதாவது ஆஞ்சநேயருக்கு பதிலாக என்னை அனுப்புகிறார் ராமர், ஆஞ்சநேயருக்கு நிகராக என்னை அனுப்புகிறார் ராமர். அப்போது எவ்வளோ பெருமை எனக்கு. ஆஞ்சநேயர் தான் ஏற்கனவே தூது போயிருக்காரு, இப்போ அடுத்து ஆஞ்சநேயருக்கு பதிலாக என்னை அனுப்புகிறாங்க, ஆஞ்சநேயருக்கு நிகராக என்னை அனுப்புகிறாங்க. ஆஞ்சநேயர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர், எவ்வளோ பலம் வாய்ந்தவர், எவ்வளோ பெரிய நபர். நம்ம ஒரு சாதாரண சின்ன பைய, அவர் கணக்கில் பார்த்தா, ஆஞ்சநேயரோட கணக்கிட்டு பார்த்தா நம்ம ஒரு சின்ன பைய, நம்மளை அவர் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே தலகாலெலாம் புரியலை. அசாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும் அல்லவா, அதுபோல் அங்கதனுக்கு குசி தாங்க முடியல. மாருதி அல்லனாகில் நான் எனும் மாற்றம் பெற்றேன்,
மாருதி அல்லனாகில் நான் எனும் மாற்றம் பெற்றேன் அப்படின்னு கம்பர் குறிப்பிட்டிருப்பார். அது மாருதி இல்லைங்கிறதுனால எனக்கு அந்த இடம் அப்படின்னு அவர் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்கும்போது ராமர் சொல்கிறாரு, தேவியை விடுக இல்லாவிட்டால் போர்க்களத்தில் ஆவியை விடுக அப்படின்னு ராவணன்கிட்ட சொல்லிட்டு வா. அப்படியே பாருங்களேன் டயலாக்கை, தேவியை விடுக இல்லாவிட்டால் போர்க்களத்தில் ஆவியை விடுக அப்படின்னு போய் அந்த ராவணன்ட்ட எச்சரிக்கை செய்துட்டு வா அப்படின்னு வசனகர்த்தா அப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். ராமரை வணங்கி புறப்படுகிறான் அங்கதன். சிங்கம் ஒன்று ஆகாயத்தில் சீறி பாய்ந்து போவதைப் போல போனானாம் அங்கதன். ராமர்கிட்ட வணங்கி வழிபட்டு அங்கதன் கிளம்புறான். அப்படியே சிங்கம் ஒன்று சீறி பாய்ந்த ஆகாயத்தில் பறந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்து தான் அங்கதன் பறந்தது. போனவன் இலங்கையில் புகுந்து ராவணன் சபையை அடைந்தான். போய் நேர ராவணனுடைய சபையில் இறங்கிட்டான். இந்த அங்கதனை கண்ட அரக்கர் கூட்டம், அந்த அவருடைய காவலாளிகள் வீரர்கள் எல்லாருமே, ஆஹா, ஏற்கனவே வந்து நம்மை படாத பாடுபடுத்திய ஆஞ்சநேயன் தான் மறுபடியும் வந்து விட்டான் அப்படின்னு பயந்து வேகமாக ஓடி போய் ராவணனை சுற்றி நின்று கண்களில் கண்ணீர் வழிய பயத்தோடு ராவணனை கும்பிட்டு கொண்டு நின்றார்கள். அப்படி வாளோடு ஒருத்தன் பறக்கும்போது, ஆஹா, மீண்டும் வந்துட்டாயா, வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹனுமன் தான் வந்துட்டாரோ அப்படின்ட்டு ஏற்கனவே அவர் பண்ணின படாத பாடுபட்டு இப்போ தாயா எங்கள் ஊரை சரி செஞ்சுருக்கோம், மீண்டும் மறுபடி வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஓடி போய் ராவணனை சுற்றி நின்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் இது கதையில் எழுதியிருக்கு, நானாக சொல்லலை, கதையில் அப்படியே வருது. சீதையை தேடி வந்த ஆஞ்சநேயர் இலங்கையில் அசோகவனத்தை அழித்து இலங்கையை கொளுத்திய செயல் அரக்கர்களை அந்த அளவிற்கு படாத பாடுபடுத்தி பயத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அப்படின்னு ஒரு நகைச்சுவையில் சொல்லுவார்ல நடிகர் வடிவேலு, அதுபோல் அந்த அரக்கர் கூட்டத்துக்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துட்டு போன காட்சி அப்படியே வந்துட்டு போயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்காங்க. அழுத கண்களும் தொழுத கைகளுமாக நின்ற அரக்கர்களுக்கு நடுவில் இருந்த ராவணனை கண்ட அங்கதன் வியந்தான். அப்படியே கண்ணீர் தாரதாரையாக ஓடிக்கிட்டு இருக்கு அரக்கர்களுக்கு. அப்படியே கையெடுத்து கும்பிட்ட மெனியே இருக்காங்க. அழுத கண்களும் தொழுத கைகளுமாக நின்ற அரக்கர்களுக்கு நடுவில் இருந்த ராவணனை கண்டு அங்கதன் அப்படியே வியப்புறான். என்னையா இப்படி உங்கள் டீமில் உள்ளவன் கண்கள் எல்லாம் உள்ள பீதி வெளியில் தெரியுது அப்படின்னு எனக்கு இந்த காட்சிகளை படித்து உங்களுக்காக எழுதி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நகைச்சுவை காட்சிகள் தான் நிறைய நினைவுக்கு வந்தது. இதை வைத்து தான் அந்த நகைச்சுவை எழுதியிருப்பார்களோ அப்படின்ட்டு. இப்போது உங்கள் கண்களில் தெரிகிற மரண பீதி எனக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை நான் காட்டிக்கிறல அப்படின்னு ஒரு நகைச்சுவை காட்சியில் நடிகர் வடிவேல் சொல்லுவார்ல, அதுபோல் அந்த இடத்துல காட்சி அந்த எனக்கு சித்தரிக்கப்பட்டது போல் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்கள் கருத்தில் சொல்லலாம். புதிதாக கேட்பவர்களுக்கு கூட என்னங்க புராண கதையை போய் நீங்கள் இப்படி ஒரு நகைச்சுவையாக கொண்டு போகிறீங்கன்னு. நம்ம 8 நடை பயிற்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஸோ கதை எந்த இடத்துலையும் விட்டு விட மாட்டேன், கதையோடு நம்ம போயிடலாம். ஸோ ராவணனை பார்த்து வியப்பாக பார்க்குறேன், நான் உன்னை எவ்வளோ பெரிய வீரன் நினச்சிட்டு வந்தேன், என்ன உன் டீம் இப்படி நிற்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அங்கதனுக்கு ராவணனை பற்றி தெரியும். சுற்றி நிற்கிறவங்க அப்படி நின்றாலும் ராவணன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்த அங்கதன் இவனை வெல்ல யமனால் கூட முடியாது போல இருக்கிறதே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறான். அப்பாவை சொன்னால் உன்னை வெல்லருக்கு யமன் வந்துட்டான்னா இப்போ யமன் எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு அந்த காட்சியில் நம்ம பார்த்தோம். இப்போது சுற்றி இப்படி பயந்து போய் அந்த அரக்கர்கள் இருந்தால் கூட ராவணன் அமர்ந்திருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து இவனை பார்த்தால் யமனால் கூட வெல்ல முடியாது போல இருக்கிறதே அப்படின்னு ஒரு செகண்ட் நினைவுக்கு வந்தாலும் மீண்டும் பழைய நினைவுகளை எண்ணி சற்று ஆறுதல் அடைகிறான். கொஞ்சம் அங்கதனுக்கும் லைட்டாக வந்துருச்சு மனசுக்குள்ளே கிளி, என்னடா அது இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் பார்த்தாலே எமன் கூட நடுங்குவான் போல் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்தாலும் அடுத்தாப்புல பழசெல்லாம் நினைவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சில இது நினைவுக்கு வருகிறது. அது எந்த காட்சி அப்படின்னா, வாலி வந்து ராவணனை ஒரு பிரட்டி இருப்பார்.
அது ஒரு நாளைக்கு அந்த கதையை நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த காட்சியும் நினைவுக்கு வந்து அப்படிப்பட்ட வாலியை ஒரே அம்புனால் சாய்ச்ச ராமன் நினைவுக்கு வர்றாரு. அப்போ இந்த ராமனால் நிச்சயமாக இந்த ராவணனுக்கு அழிவு உண்டு அப்படின்னு அங்கதன் எண்ணிக்கொள்கிறான். எப்படி தன்னுடைய தந்தை ராவணனையே பிரட்டினவர், அந்த தந்தையவே ஒரே அம்பில் சாய்ச்சவர் ராமன். அப்போ ராமன் நிச்சயமாக ராவணனை சாய்க்க வல்லவர். இப்போது எங்கள் ஊர் வழக்கத்துலலாம் பேசுவாங்க, எத்தனுக்கு எத்தன் எதிரெத்தன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் சளைத்தவர்கள் யாராவது ஒருத்தவங்க இருக்கத்தான் செய்வாங்க. எதிரிக்கு எப்படியா இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒருத்தன் பெரிய ஆள் இருக்கத்தான் செய்வான். அப்படி ஒப்பிட்டு ராவணனை வென்ற வாலியை கொன்ற ராமன் நிச்சயமாக ராவணனை சாய்ப்பான் அப்படிங்கிறத அந்த ஒரு கணக்கு போட்டு அங்கதன் பார்க்குறான். ராவணனின் எதிரில் போய் நின்ற அங்கதனை பார்த்து ராவணன் கேட்கிறான், யார் நீ? எதற்காக வந்தாய்? என்னை சுற்றி நிற்கும் இவர்கள் உன்னை கொன்று தின்பதற்கு முன்னால் சொல்லிவிடு அப்படின்னு ராவணன் கடும் கோபத்தோடும் கடும் குரலோடும், ஏன்னா வாளோடு ஒருத்தர் வந்து நிற்கிறான்னா, வாள்னா அவருக்கு குரங்கு வாள், அந்த வாள் இருப்பதை கண்டவுமே நிச்சயமாக இது அந்த டீமில் இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத ராவணன் புரிந்து கொண்டு, யார் நீ? உடனே சொல்லலை அந்த சுற்றி நிற்கிற அரக்கங்களாம் உன்னை பிச்சு தின்றுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட அங்கதன் சிரிக்கிறான், மனதில் சிரிக்கிறான், அது உதட்டில் வெளிப்படுகிறது. என்னடா நான் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி ராவணன் பார்க்க அங்கதன் மனதுக்குள் எண்ணிக்கொள்கிறான், இவங்க என்னையே கொன்று தின்றுடுவார்களா? கொன்று திங்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்து ஏன் அந்த வீரர்கள் என்னை பார்த்து பயந்து உன்னிடம் ஓடி வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கதன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்க, அங்கே உருமி கொண்டு இருக்கிறார் ராவணன். யார் நீ? கூர்ணி அப்படின்னு அவர் சொல்ல, இந்த இடத்துல நாம் காட்சியை நிறுத்துகிறோம், அதாவது தொடரும் போடுகிறோம். இந்த மெகா சீரியல்லாம் முக்கியமான கட்டத்தில் தொடரும் போடுவாங்க. நிச்சயமாக கதை அடுத்த வாரத்தில் நம்ம கேட்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த கதை பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா 8 நடை பயிற்சியில் நம்ம 42 நிமிடங்கள் அப்படிங்கிறதும், 8 நடை பயிற்சியை பொறுத்தவரை 2ஆம் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதும், நம்மளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், 2 நாசிலையும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேலை அப்படிங்கிறது அதிமுக்கியமான வேலை அப்படிங்கிறதும், நீங்கள் 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் இந்த கதையை கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யணும். அஃபர்மேஷன் அப்படின்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதும், விசுவலைசேஷன் அப்படின்னா மனப்பட காட்சி அப்படின்னு சொல்லுவோம். அஃபர்மேஷன் ஈர்ப்பு விதிக்கும் விசுவலைசேஷனுக்கும் ஒரு வீடியோ நாங்கள் இந்த நிகழ்வோடைய இறுதியில் வச்சுருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி கூறக்கூடிய அந்த அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்பு ஈர்ப்பு விதியும், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விதிகளுக்கான ஸ்லோகன்களும் இருக்கும். ஸோ கண்களை மூடி நீங்கள் தரையில் அமர்ந்து உங்களுக்கு வசதியாக எப்படி இருக்குமோ அப்படி அமர்ந்து அந்த ஆடியோவை கண்களை மூடி கேட்கணும். ஏன்னா அந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவது அப்படிங்கிறது 8 நடை பயிற்சியில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதற்காக தான் இந்த 2ஆம் பகுதியை நம்ம எப்போதுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போவோம். கொஞ்சம் சலனமாக இருந்தால் கூட அதை நம்ம மாற்றி விடுவோம். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படித்தான் இன்றைக்கி இந்த கதையை கொஞ்சம் நான் எனக்கு தெரிந்த நகைச்சுவையோடு சொன்னேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பகிரலாம். வரும் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம மீதி கதையை நம்ம அங்கதன் கதையை நம்ம கேட்க போயிடும். ஸோ கதையை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிட்டு கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பற்றி பகிர்ந்து, இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டே நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார
பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.